வாழ்த்துகிறேன். நாம் உயிரோடு இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை இறக்கம். இந்த சீதோஷ நிலையிலும் கர்த்தர் உங்களை கூட்டி சேர்த்தார். காரணம் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அருமையான ஐயா சொன்னபடி ஐயா உள்ளிட்ட ஆசிரம குடும்பத்தார், உடன் ஊழியர்கள், தேவ பிள்ளைகள், தேவ ஊழியர்கள், என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தொடர்ச்சியா வெளிப்படுத்தும் விசேஷம் போன வகுப்புல என்ன பார்த்தோம்? சர்தை சபை தானே பார்த்தோம். சர்தை சபை அந்த ஆமா, அமெரிக்கா உருவான அமெரிக்கா உருவான அந்த காலகட்டத்தில் அமெரிக்கான ஒரு தேசம் உருவாச்சு என்று பார்த்தோம். எத்தனாமத்துக்கு சொல்கிறோம். அமெரிக்கான்றது ரோம் என்று பார்த்தோம். ஏன்னா அமெரிக்கா ரோம் வீழ்ச்சி அடைஞ்சோடனே அமெரிக்கா அங்கே உருவாச்சு. நாங்கள் ரோம பேரரசு என்று சொல்லிக் கொண்டு தான் அவர்கள் என்ன பண்ணாங்க, அதை உருவாக்கினார்கள். ரோம பேரரசுடைய சின்னமாக கழுகு சின்னத்தை அவங்க அறிவிச்சாங்க. அந்த ரோம பேரரசு எங்களுக்கு கழுகு சின்னம்னு சொன்னாங்க. அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு இருக்கிற வாஷிங்டன் தான் அமெரிக்காவுடைய தலைநகர். அதனுடைய பழைய பெயர் ரோம். அதில் ஒரு நதி ஓடுகிறது, அது பேர் டைபர். ரோம் டைபர் நதி கரையில தான். நம்ம எப்படி அடையார் நதிக்கரையில, கூவ நதிக்கரையில் சென்னை கட்டப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி டைபர் நதிக்கரை தான் ரோம் பட்டணம், உலக பேரரசின் தலைநகரம். அங்கேயும் டைபர் நதி தான், வாஷிங்டன்லேயும். அப்போ 7 மலை மீது கட்டப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம் என்று நாம் வாசிக்கிறோம் ரோமன். வெளிப்படுத்தும் விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா வாஷிங்டனும் பார்த்தீங்கன்னா 7 மலை மீது கட்டப்பட்டது. அமெரிக்காவுடைய தலைநகரம் 7 மலை மீது கட்டப்பட்டது. வேதமே சொல்லுது, ரோம பேரரசு வீழ்ச்சி அடைந்தவுடனே அழிஞ்சு போச்சுன்னு நினைச்ச போது அதிசயமா மறுபடியும் அந்த சாம்ராஜ்யம் எழும்பியதுன்னு சொல்லி வெளிப்படுத்தும் விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அது அமெரிக்கா தான். அமெரிக்கா இருமும் களிமண்ணுமான சாம்ராஜ்யம் என்று தானியங்களை பார்க்கிறோமே. அப்போ ரோம பேரரசும் அதுபோக அரேபிய நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் சேர்ந்த ஒரு சாம்ராஜ்யம், கடைசி சாம்ராஜ்யம். அதுல இருந்து தான் அந்திகிறிஸ்து எழும்புவான் என்று தானியல்ல பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு வல்லரசு வரவே வராது. நேட்டோ 1949 நேட்டோன்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள். அமெரிக்கா, ஐரோப்பா நாடுகள், அப்புறம் அரேபிய நாடுகள்லாம் இணைந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு, அது குறிப்பாக இராணுவ ஒப்பந்தம். ஒரு நாட்டை இன்னொரு நாடு தாக்கினா எல்லாம் சேர்ந்து சண்டைக்கு வரணும். அப்படிதான் நேட்டோ உருவாக்கப்படுது. நேட்டோ தான் உலகத்தை ஆட்சி செய்கிற ஒரு பெரிய கடைசி வல்லரசு. அதுதான் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா போர்களை தான் நடத்துது. நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க பார்த்தீங்கன்னா இந்த நேட்டோடைய தலைவனாக தான் அந்திகிறிஸ்து வருவான் என்று வேதம் சொல்லுது. அது மாத்திரம் இல்ல, சிலர் சொல்றாங்க, டிவில கூட பேசுறாங்க, பெரிய பெரிய பிரசங்கர்லாம், ரொம்ப ஃபேமஸான பிரசங்கர்லாம், ஐரோப்பா எக்கனாமிக் கம்யூனிட்டி, அதாவது இஇசி, யூரோப் எக்கனாமிக் கம்யூனிட்டி, அதுல இருந்து தான் அந்திகிறிஸ்து எழும்புவான்னு சொல்றாங்க. பைபிள் அப்படி இல்லை. என்ன கேட்டால் ஐரோப்பா எக்கனாமிக் கம்யூனிட்டி, அது ஐரோப்பா பொருளாதார சமுதாயம், ஒரு 12 நாடுகளை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அது 2009 கழிச்சிட்டாங்க. இல்லை, ஜவஹர்லால் நேரு ஐயா கொடியேற்றுவார் அப்படின்னா, நேரு ஐயா இருக்காரா? நேரு ஐயா போய் இருந்துட்டாரு, அப்படியே சேர்த்தார். காந்தி தாத்தா வருவார், எல்லாருக்கும் முட்டாய் கொடுப்பார், வாங்கன்னா எல்லாம் சேடி மணி செய்வார். காந்தி தாத்தா இன்னைக்கு மறிச்சு போயிட்டாரியா? அதே மாதிரிதான் இன்னைக்கு சில பிரசங்கமார்கள் டெலிவிஷன்ல சொல்றாங்க, அந்திகிறிஸ்து இஇசி ஐரோப்பா நாடுகளின் கூட்டமைப்புல தான் எழுப்புவான். ஆனா அவர்கள் ஒரு கூட்டமைப்பு ஆரம்பித்தது உண்மைதான். யூரோன்னு ஒரு நாணயத்தை வெளியிட்டார்கள். ஆனா 2009 அந்த கூட்டமைப்பு கலைக்கப்பட்டு விட்டார். ஆனா வேதனை சொல்றது, இஸ்லாமிய நாடுகளும் ரோம பேரரசு நாடுகளும் கலந்த ஒரு ஒப்பந்தங்களின் பேரின் சாம்ராஜ்யம். அதுல இருந்து அந்திகிறிஸ்து எழும்புவான் போடு.
இப்போ பைபிள் சொல்லதான் உண்மை. நாட்டை வர வர வலுப்பெற்று வருகிறது. ஆனா இஇசி அது 2009 கலைக்கப்பட்டு விட்டது. அது ஒன்றும் இல்லாம போய்விட்டது. அப்போ கதநாமத்துக்கு சுதந்திரம். இந்த அமெரிக்கா தான் நாட்டோடைய தலைமை. இந்த இரும்பு களிமண்மான கடைசி சாம்ராஜ்ய தலைமை என்னது? அமெரிக்கா தான். அப்ப அமெரிக்கால இருந்து ஒரு யூத ஜனாதிபதி எழும்புவா. அவர் தான் கோத்திரத்தை கூட இருப்பான்னு பைபிள போட்டு. ஐரோப்பால ஒரு யூதரை கூட கவுன்சிலர் கூட ஆக்க மாட்டான். இதுவரைக்கும் யூதர்களை அதிகம் கொண்டது ஐரோப்பா தான். ஒரு 3 கோடிக்கு மேல யூதர்களை கொண்டு போட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன கோவம்னா, இந்த வெள்ளக்காரங்களை என்ன கோவம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைஞ்சாங்கன்ற கோவம். அதனால அவங்க வெறுக்கிறாங்க. ஐரோப்பியர்கள் வெறுக்கிறாங்க யூதர்களை. அவங்க கடைசி வளர்ச்சி காலத்துல தான் நம்ம இருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா கடந்த வாரம் கூட சிரியா விழுந்து விட்டது. சிரியாவில் கிளர்ச்சிக்காரங்க வந்து ஜனாதிபதியை ஓட துரத்திட்டு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. உள்நாட்டு போர் கலவரம். இந்த வருஷத்துல 2வது விடுகிற நாடு சிரியா. முதல் பங்களாதேஷ் விழுந்துச்சு. முஜிபுர் ரஹ்மான் தான் நம்ம காந்தி தாத்தாவை தேச தந்தை சொன்ன மாதிரி முஜிபுர் ரஹ்மான் அவங்க தேச தந்தை. அவருடைய ரூபா நோட்டெல்லாம் அவர் படம் தான் இருக்கும். அவர் தான் சுதந்திரம், அவர் தலைமையில சுதந்திரம் போராடி சுதந்திரம் பெற்றது நாடு. ஆனா இப்போ புது ஆட்கள் கிளர்ச்சி பண்ணி போராட்டம் நடத்தி ஆட்சியை பிடித்தவர்கள் அவர் படத்தை எடுத்துட்டாங்க. ரூபா நோட்டில் முஜிபுர் ரஹ்மான் படத்தை எடுத்துட்டாங்க. அப்போ இன்னைக்கு இந்த வருஷத்துல 2 நாடுகள் விழுந்து விட்டாங்க. வேற தீர்க்க தரிசனம் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு கலவரம் வரும், போர் வரும்னு சொல்லி போட்டிருக்கேன். கடைசி நாட்கள்ல 24வது தேதி அது நிறைவேறிச்சு. இந்த வருஷம் தான் 2 நாடுகள் விழுந்துட்டு நிறைய நாடுகள் விடும். நீங்க பாருங்க, நிறைய நாடுகளுடைய வீழ்ச்சியை நான் பார்ப்போம். கத்தநாமத்துக்கு சுதந்திரம். அப்போ இன்னும் நமக்கு சபைக்கு பிறகு என்ன சபை? பிலடெல்பியா சபை, அப்புறம் லவோதிகேயா சபை. தொடர்ந்து சபையா நீங்க எடுத்து எனக்கு போர் அடிச்சு போச்சு அப்படின்னு ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு சலிப்பு இருக்கலாம். சரி, நம்ம கிறிஸ்துமஸ் காலங்கள் இருக்கும், அந்த கிறிஸ்துமஸ் வரலாறு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சிலர் என்கிட்ட கேட்காங்க. கிறிஸ்துமஸ் வரலாறு கொஞ்சம் சொல்லுங்களேன், கிறிஸ்துமஸ் காலமா இருக்க அப்படின்னு சொல்லி சிலர் கேட்டதுனால போராடலாம் கேட்கறாங்க. இங்க யாரும் கேட்கல, போராட்டங்களை கேட்கறாங்க. கதநாமத்துக்கு சுதந்திரம். இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு ஊழியர் கூட பிரசங்கிட்டு வர டேரக்டாக வந்துட்டேன். மக்கள்லாம் ரொம்ப எல்லாம் பெரும்பாலும் சபைக்குள்ள தண்ணி எல்லாம் இவ்வளவு தண்ணி ஓடிச்சு. ஒரு 50 வருஷமா அப்படி ஒரு 300 வருஷமா பெய்யலன்றாங்க மழை. சிலர் சொன்னாங்க இல்லை 50 வருஷமா இப்படி ஒரு வெள்ளம் வந்ததே இல்லை, அப்படி ஒரு பெரிய பாதிப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. கிளம்பி வரும்போதெல்லாம் மழை, தூரம் வரைக்கும் மழை. அவங்களுக்காக நீங்க விஷயம் போனுங்க. ஒரு பெரிய ஏழி சபை தான் நான் போனது. அந்த சபையில எல்லாம் மைக் செட்டு போய் எல்லாம் இவ்வளவு தண்ணி வந்தா என்ன பண்ணுவாங்க, மைக் எல்லாம் பேசுறேன். ஆனால் சபை ஃபுல்லா இருந்தது, மக்கள் உற்சாகமா இருந்தாங்க. எல்லாம் போயிடுச்சு, புல்பீட்டு எல்லாம் போயிடுச்சு. பெரிய வெள்ளம் வந்தது. அவனுக்காக நீங்க விசேஷமா செவிங்க. அவங்க பாவம் எல்லாம் இழந்து நிற்கிறாங்க. மைக்கு, அப்படிப்பாயர், ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாம் பெரும்பாலான சபை அவனுக்காக விசேஷமா ஜோம் பண்ண. ஆனால் நான் கூட நடக்காதுன்னு நினைச்சேன். அவன் சொல்றாங்க, ஐயா வந்துருங்க, முடிவு பண்ணியாச்சு வந்துருங்கன்ட்டாங்க. நான் கூட இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனால் இதை மத்தியிலும் கத்தர் அந்த கூடவே ஆசீர்வதிச்சார். கத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்னைக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது இல்ல, லூக்கா 2:7 வாசிங்க. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினான். இங்கே தன் முதல் பேரான குமாரனை மரியாதை பெற்று சத்திரத்தில் என்ன அவருக்கு இடம் இல்லை.
சத்திரம் இடமில்லை. அதனால எங்க பிள்ளைய கிடத்தினால் துணிகளை சுற்றி முன்னணை. லூக்கா 2:7 ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், உண்மை சம்பவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனித அவதாரம் எடுத்து வந்த போது நடந்த ஒரு உண்மை சம்பவம். நீங்க பாத்தீங்கன்னா இது எப்ப நடந்தது? மார்ச் 4ஆம் தேதி, மார்ச் 15ஆம் தேதி 4 கிமு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25 பிறக்கல. நம்ம ஏற்கனவே அதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்ப டிசம்பர் 25 ஏன் வந்து பண்டிகை கொண்டாடுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ரோமர்கள் சாட்டர்னேலியான ஒரு பண்டிகை கொண்டாடினாங்க. சாட்டர்னேலியா இது ஒரு பண்டிகை. இது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 17 25 வரைக்கும் கொண்டாடுவாங்க. அதுவும் 25ஆம் தேதி சூரியனை வணங்குவாங்க. 25ஆம் தேதி சூரியன் கொண்டாடுவாங்க. கான்ஸ்டன்டைன் ஆட்சிக்கு வந்த உடனே அவன் எப்போ ஆட்சிக்கு வந்தா 312 கிபியில ஆட்சிக்கு வருகிறார். கிறிஸ்தவ அரசன் ரோம் பேரரசனா மாறலாம். அவன் ஏற்கனவே அவனை குறித்து ஆய்வு செஞ்சா எப்படி ரட்சிக்கப்பட்டான், ஆண்டவரை தரிசனம் சொல்லி பார்த்தோம். அவனுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணான்னு சொல்லி பார்த்தோம். அவன் விக்கிரகெல்லாம் ஒழிச்சுட்டான், விக்கிர கூடலாம் முடிச்சான். பண்டிகைலாம் கொண்டாட கொண்டாட்டான். ஜனங்களும் சொன்னாங்க, ஐயா பண்டிகை வேணும்னாங்க. அப்பதான் சொன்னா, நீங்க சூரியனுடைய பிறந்த நாள நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க டிசம்பர் 25 கிறிஸ்துமஸா கொண்டாடுங்கன்னு சொல்லி அவன் தான் சொன்னான். அதனாலதான் இது எப்பன்னா 336 முதல் ஆதி திருச்சபை கிறிஸ்துமஸ் கொண்டாடுது. ஆதி திருச்சபை கிறிஸ்துமஸ் கொண்டாடுது. பவுல் பேதுருலாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடல. ஆதி திருச்சபை ஆண்டவர் ஸ்தாபித்து 306 வருஷம் கழிச்சா கிறிஸ்துமஸை கொண்டாடுது. சரி, கிறிஸ்துமஸ் தானே. கிறிஸ்து பிறக்காவிட்டால் நம்மளாம் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க முடியாது. எதனால சோதரம் மார்ச் 15 கிமு 4 தான் கிறிஸ்து பிறந்தான்னு சொல்லி நான் சொல்லல. அன்றைக்கு தான் நட்சத்திரம் தோணுச்சு. அன்னைக்கு தான் தோணுச்சு. நம்ம இந்திய வரலாறுன்னு சொல்லுது கிமு 4 நட்சத்திரம் தோணுச்சு. சீன வரலாறு நம்ம ஏற்கனவே ஆய்வு செஞ்சிருக்கோம். கொரிய வரலாறுலாம் நான் எழுதி போட்டிருக்கேனா? ஞாபகம் இருக்கா? இல்லையா? சரி, ஒரு வாட்டி எழுதி போட்டேன். ஏன் நமக்கு மார்ச் 15
கிறிஸ்மஸ் தான் இது போட்டுருங்க. அன்னைக்கு தான் என்னது நட்சத்திரம் கிறிஸ்மஸ் தான் தோணுச்சு. ஏற்கனவே பைபிள் தீர்க்க தரிசனம் 1407 கிமுல பிள்ளையாம் தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி குறித்து நம்ம தியானிச்சிருக்கோமா? அவன் சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறுச்சு. ஆனாலும் அவன் நரகத்துக்கு போவதுதான் வைக்கப்படுகிறான். அவன் சொன்ன ஒரு போய் தீர்க்கதரிசனம் கூட சொல்லல. அவன் ஒரே ஒன்று செஞ்சான். அவனுக்கு பண ஆசை. அதனால என்ன பண்ணிட்டான், ஒரு ஐடியா தான் கொடுத்தான். இப்படி நீங்க வந்து பாடாக்கின்ற அரசு ஒரு ஐடியா கொடுத்தான். அவன் தூர ஆலோசனை சொன்னான், வேற ஒன்றும் செய்யல. ஆனா அவனே நரகத்தை வச்சிருக்க. ஆனா நீ போய் தீர்க்கதரிசனமா சொல்ற ஊழியக்காரன் கதை என்னன்னு நீங்க யோசிச்சுக்கோங்க. போய் தீர்க்கதரிசனமா சொல்றான் பாருங்க, அவனுடைய கதி என்னன்னு யோசிச்சு பாருங்க. அவன் இவன் கொல்லப்பட்டான், இவன் சங்கரிக்கப்பட்டான் பிள்ளையாம். ஆனா அவன் சொன்ன தீர்க்கதரிசனம் நடந்தது. பிள்ளையாம் தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்கதரிசனம் பார்த்தீங்கன்னா என்னாகும்? 24 அதிகாரம் 17 வசனம். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல. அவரை தரிசிப்பேன், சுயமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபு உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாப் எல்லைகளை நோக்கி சேத் புத்திர எல்லாரையும் நிர்மூலமாக்கும். இந்த நட்சத்திரம் யாக்கோபு உதிக்கும் சொன்னவன் யாரு? இந்த பிள்ளையாம். அது எப்போ சொன்னார்? 1407 சொன்னா. அது எப்ப நிறைவேறுச்சு? 4 கிமுல நிறைவேறுச்சு. அது நிறைவேறுச்சு எப்போ? 4 கிமு. எத்தனை வருஷம் கழிச்சு நிறைவேறுச்சு? 1403 ஆண்டுகள் கழித்து அந்த நட்சத்திரம் தோன்றியது. நட்சத்திரம் தோன்றிச்சு. அது என்ன சொல்றாங்க? அது ஒரு வால் நட்சத்திரம் என்று சொல்கிறார். ஆங்கிலத்தில் வந்து காமெட் என்று சொல்கிறார்கள். சூப்பர் நோவா இங்கிலீஷ் தான் சொல்றாங்க. அதுக்கு சூப்பர் நோவா இல்ல காமெட். நம்ம என்ன சொல்றோம்? நட்சத்திரம், வால் நட்சத்திரம். நீங்க அமெரிக்கா விஞ்ஞானிகள், வானிலை விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் உண்டாச்சுன்னா பூமிக்கு நேர்கோடுல வீனஸும் ஜூபிட்டரும் ஒரே லைன் வந்த பொழுது இந்த நட்சத்திரம் உண்டாச்சுன்னு சொல்றாங்க. ஒரே கோடுல வந்துச்சு. அமெரிக்க விஞ்ஞானிகள் சொல்றாங்க. நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில எழுதப்பட்ட செய்தி. நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை நீங்க பாத்தீங்கன்னா வீனஸ், அப்புறம் ஜூபிட்டர். ஜூபிட்டர்னா என்னது? வியாழனா? வியாழன். அப்புறம் பூமி. மூணும் ஒரே நேர்கோடு. அப்படிதான் அமெரிக்க விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லாம் நேர்கோடு, ஒரே நேர்கோடா வந்ததுனாலதான் இந்த நட்சத்திரம் தோன்றுச்சு. இது வரைக்கும் அப்படி ஒரு நட்சத்திரம் தோன்ற வேண்டும். அன்னைக்கு தோன்றுச்சு. 3 கோளை ஒரே லைனா நிக்க வச்சிட்டார். பூமிய, வீனஸ, ஜூபிட்டரை ஒன்னா நிக்க வச்சிட்டாரு. சரி, நீங்க பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அதிசயமா நட்சத்திரம் தோன்றுச்சு, கிமு 4 தான் தோன்றுச்சுன்னு சொல்லி அமெரிக்க விஞ்ஞானிகள் அதை வந்து நிரூபிக்கிறாங்கன்னா
எப்போ தோணுச்சுன்னு கண்டுபிடிச்சிடும். அடையாளத்தை விட்டு போகும். ஒரு நட்சத்திரம் வந்துச்சுன்னா வானத்துல ஒரு அடையாளம் இருக்கு. எல்லாமே இந்த பூமியில எது செஞ்சாலும் ஒரு அடையாளத்தை அது விட்டு விட்டு போகும். எதனாலும் சரிதான், பூமியை சேர்க்கணும், எதனாலும் சரிதான். நம்ம மனுஷனே ஒரு காரணம் ஒரு அடையாளத்தை விட்டு போயிடுவான். இயற்கை தானே, ஒரு கைரேகை விட்டு போயிடுவான், அப்படிதானே? அதே மாதிரி இதுவும் ஒரு அடையாளத்தை விட்டு சென்றிருக்கிறது. அதெல்லாம் வந்து அமெரிக்க விஞ்ஞானிகள் வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் வந்து கிமு 4 தான் அந்த மார்ச்ல தான் அந்த சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. கந்தநாமத்துக்கு சுதந்திரம். நீங்க பாத்தீங்கன்னா வரலாறு என்ன சொல்லுதுன்னா, நம்ம இந்திய வரலாறு டாக்டர் பைஜ்நாத் பூரி உலக புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர். உலக புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர். இந்தியா நட்சத்திரம் இந்தியாவுக்கு ஒரு காணப்படுச்சு நட்சத்திரம். அதனாலதான் இந்தியாவில இருந்து ஒரு அரசன் புறப்பட்டு போனான். அவன் பேர் கோந்த பேரஸ், இந்த பார்த்த சாம்ராஜ்ய பேரரசன். அவன் போகும்போது சும்மா போல பூவாறு அன்னைக்கு துறைமுகம் வருது. இன்னைக்கு என்னவா இருக்கு, ஒண்ணு அழிஞ்சு போச்சு துறைமுகம். எப்படி பூம்புகார் துறைமுகம் அழிஞ்சு போச்சோ, அவர்கள் சோழர்கள் வந்து பூம்புகார் துறைமுகம் தான் மிகப்பெரிய துறைமுகமா இருந்தது. அங்கதான் கப்பல் படைகளை நடத்தி உலகம் ஃபுல்லா ஆட்சி செய்தார்கள் சோழர்கள். இன்னைக்கு பூம்புகார் படையில ஒண்ணும் கிடையாது. பாருங்க, ஒண்ணுமே கிடையாது, அழிஞ்சு போச்சு. அதே மாதிரி பூவாறு அணைஞ்சிச்சு. அன்னைக்கு ஓபீர் என்று சொல்லப்படுகிற துறைமுகம் தான் பூவார் என்று வந்து வரலாற்று ஆய்வாளர் சரி, அப்புறம் விஞ்ஞானிகள் அதை வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஆதாரங்களா இருக்கு. இந்த ஓபீர், இந்த பூவார் என்கிற ஓபீர்ல தான் 120 தாளந்து தங்கத்தை எடுத்துக்கிட்டு, 120 தாளந்துன்றது 7000 கிலோ ஏறக்குறைய, அவளை தங்கத்தை எடுத்துட்டு தான் என்ன பண்ணான், போய் ஆண்டவரை தரிசிச்சான். போகும்போது 2000 குதிரையில போனான், 400 ஒட்டகத்துல போனான். நீங்க பாத்தீங்கன்னா கருணாமூர்த்தி படத்தை காட்டுவாங்க, 3 ராஜாக்களை காட்டுவாங்க. எப்படி காட்டுவாங்க தெரியுமா? ஒரு 3 வயசானவங்க கோல் விழுந்து கையில ஒரு கொம்புகள் வச்சிருப்பானுங்க, அப்புறம் தலையில ஒரு பெட்ஷீட் கவலை கட்டியிருப்பானுங்க, உடம்புல ஒரு பெட்ஷீட்டை பார்த்தீங்கன்னா அப்படி பறிக்காம போவானுங்க. அது உண்மை கிடையாது. ஏன்னா வேதம் சொல்லுது, நம்ம மத்தையில வாசிக்கிறோம், எஸ்லேம் நகரமே என்ன பண்ணிச்சான், கலகிச்சான். எஸ்லேம் நகரம் சாதாரண நகரம் கிடையாது. அந்த காலத்துல பல லட்சம் பேரை பார்த்த நகரம். அது பஸ்கா வந்துட்டு 50 லட்சம் பேர் வந்துடுவான். அவன் எதுக்கு அசர மாட்டான், அவனுக்கு அது பழகிப்படுது. ஆனா ஆயிரக்கணக்கான குதிரை வீரர்கள் வந்த போதுதான் நடுங்கிச்சு, ராஜாக்கள் வந்த போதுதான் நடுங்கிச்சு. அப்போ பெரிய படைப்பட்டாளத்தோடு தான் இவர்கள் வந்தார்கள். அப்ப இந்தியாவில நட்சத்திரம் பார்த்துன்னா அவன் கோந்த பேரரசு அரசன். இவன் வந்து ராஜா, அரசன். இவன் போனான். அப்ப அந்த நட்சத்திரம் தோன்றிய காலகட்டத்தை வச்சுதான் விஞ்ஞானி என்ன சொல்றாங்க, மார்ச் 15 மே 4 கிமு என்று சொல்கிறார்கள். நம்ம இந்தியாவில மாத்திரம் இல்லை, கொரியாலையும் காணப்பட்டது. கொரியா தேசம். இன்னைக்கு கொரியா 2 இருக்கு, வட கொரியா தென் கொரியா இருக்கு. வடகரையில யார் இருக்கா, ஒரு 50வது மாடியில ஃபுல்லா வந்து சங்கிலியில் ஒருத்தனை கட்டி போட வேண்டியது அங்க ஒருத்தன் ஆட்சி செய்யலாம். அந்த ஜனங்களை பாவம் அவனுக்காக வச்சு விற்கணும், முழுக்க ஒருத்தன் ஆட்சி செய்யலாம். அங்க பைபிள்லாம் கொண்டு போக முடியாது, சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. அன்னைக்கு 2ஆ போயிடுச்சு கொரியா, வட கொரியா தென் கொரியான்னு 2ஆ பிரிஞ்சிட்டு, உலக போருக்கு அப்புறம் பிரிஞ்சிட்டு
இந்த கொரியா அன்னைக்கு ஒன்றா இருந்தது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஹைகோஸ் மேன் அப்படின்னு ஒரு அரசை ஆட்சி செய்த போது ஹைகோஸ் மேன் இந்த ராஜா அரசன் ஆண்ட காலத்துல அந்த நட்சத்திரம் தோன்றியதுன்னு சொல்லி கொரிய வரலாறு சொல்லுது. நட்சத்திரம் காணப்பட்டது, அது நகர்ந்தது. கொரியால வரலாற்றுல பதிவுகள் இருக்கிறது, சீன வரலாற்றுல பதிவுகள் இருக்கிறது. சீன வரலாற்றுல அது சொல்லப்பட்டிருக்கிறது. உலகெங்கிலும் வரலாறுல இந்த வால் நட்சத்திரம் குறித்து பதிவுகள் இருக்கிறது. கத்தராமத்துக்கு சுத்திரம். அப்ப இது மார்ச் 15 கிமு 4 நட்சத்திரம் தோன்றியதுனாலதான் அன்னைக்குதான் ஆண்டவர் பிறந்தார் அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. நான் அப்படிதான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணேன். மார்ச் 15 கிமு 4 என் சொந்த கருத்து இல்லை, நான் என்ன பண்றேன், வரலாற்றுல இருந்து அதுக்கப்புறம் ஆய்வுகள் வந்து எடுத்து சொல்றேன். ஒருத்தர் வந்து சொன்னார், இல்லையா நீங்க சொல்வது தப்பு. என்ன எப்படி சொல்றீங்க? ஏப்ரல் 26 அப்படின்னு. அப்படிங்க ஏப்ரல் 26 சொல்றீங்க? ஆண்டவரே என்ன நேரில் வந்து சொல்லிட்டேன், ஏப்ரல் 26 பார்த்து அப்படின்னு சொன்னாரு. சிரிப்பு தான் வந்து நான் என்னத்தை வந்து வாக்குவாதம் பண்ணேன். ஆதாரங்கள் என்ன சொல்றது? நட்சத்திரம் தோன்ற காலம், வரலாற்று பதிவுகள், இந்திய வரலாற்றில் இருக்க பதிவுகள், விஞ்ஞானிகள் வந்து அதை ஆய்வு செஞ்சிருக்காங்க. நிறைய ஆய்வுகள் செஞ்சிருக்காங்க. நான் ஒரு விஞ்ஞானி பேர் தான் சொன்னேன். நிறைய வான்வியல் விஞ்ஞானிகள் ஆய்வுகள் என்ன சொல்லுது, மார்ச் 15 கிமு 4 தான் அவர் பிறந்தார் என்று சொல்லுது. அதனால நம்ம ஸ்டார் போடணும். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஏன் ஸ்டார் போடணும்னா அன்னைக்கு ஒரு நட்சத்திரம் தோன்றிச்சு. அந்த நட்சத்திரம் தான் அரசர்களுக்கு என்ன பண்ணுச்சு, வழிகாட்டுச்சு. அவர்கள் அதை பின்பற்றி 2 வருஷமா பிரயாணம் பண்ணி ரட்சகரை போய் தரிசித்தார்கள், ஆண்டவரை போய் தரிசித்தார்கள். அந்த நாமத்துக்கு சோத்திரம். இங்கே நம்ம லூக்கா 2ல இங்கே 7ஆம் வசனம் வாசிக்கிறோம். அவர் எங்க பிறந்தாரா? சத்திரத்துல இடம் இல்லாததுனால மாட்டுக்கொட்டாயா ஆட்டுக்கொட்டாயான்னு பார்த்துருவோம். சரி, தம்பி கரெக்டா மாட்டுக்கொட்டாயை சொல்லிட்டானே. சரி, முன்னணையில வந்து வைத்திருந்தார்கள். சத்திரத்துல இடம் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா கிரேக்க பைபிள், லூக்கா எழுதின சுவிசேஷம் வந்து கிரேக்க மொழியில தான் முதல் எழுதப்பட்டது. பிறகு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டது. இங்கிலீஷ்ல இருந்து நமக்கு என்ன பண்ணுச்சு, சீகன் பால் கையா ஒப்பற்ற மிஷினரி 1706 இருந்து 1723 வரைக்கும் அவர் என்ன பண்ணார், அவர் தான் மொழிபெயர்த்தார். 13 ஆண்டுகள் மொழிபெயர்த்து இந்த பைபிளை நமக்கு அவர் மூலமாக கத்தர் கொடுத்திருக்கிறார். ஒப்பற்ற ஒரு ஊழியக்காரர் மிஷினரி. ஆங்கிலத்தில் தான் பண்ணாங்க மொழிபெயர்ப்பு. அவங்க என்ன பண்றாங்க, இன்னன் என்ற வார்த்தை இருக்கிறது ஆங்கில பைபிள். இன் INN அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கிறதுனால சத்திரன்டாங்க. ஏன் சத்திரம்னா, நீங்க பாத்தீங்கன்னா சில பெரிய பெரிய பட்டணங்கள்ல பழைய காலத்துல வழிபோக்கர்கள் தங்குறதுக்கு என்ன இருக்குமா, சத்திரம். எனக்கு தெரிஞ்சு சத்திரம் உண்டு. நான் சின்ன வயசா இருக்கேன். அங்க ஏதோ கொஞ்சோண்டு காசு கொடுத்தா ஒரு தள்ள பாய்த்துருவான். சத்திரம்னா அதான். ஆமா, ஏசி ரூம்ல இருக்காது, அட்டாச் பாத்ரூம் இருக்காது, ரூம் சர்வீஸ் இருக்காது, மூட்டை கடிக்கும், எலி கடிக்கும், காலை நாயும் பக்கத்துல வந்து படுக்கும். அதான் சத்திரம். அதுக்காக உண்டு சத்திரம். பாய் தருவான், ஒரு தலை வச்சு படுத்து காலையில முடிச்சிட்டானா அவன் பெரிய கட்டிக்காரு. அவ்வளவு நாத்த அடிக்காத தலை, கூட்டம் வச்சு கடிக்கும். சரி, ஆனா அந்த சத்திரமா இல்லை. நம்ம அன்னைக்கு மெய்யப்பன்
மெய்யப்பன் ஒரு தமிழ் ஆசிரியர் தான் சீகன்பால் தமிழ் கத்துக்கிட்டார். மெய்யப்பன் மெய்யப்பனுக்கு தெரிஞ்சது தானே அன்னைக்கு அவர் தானே மொழிபெயர்த்தார்கள். அவர்களுக்கு கிரேக்க மொழி தெரியாது, தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். அவங்க ஆங்கிலம் தெரியும், தமிழ் தெரியும். உலகப்பெரிய விஷயம். இந்த பைபிளை இப்போ நினைச்சாலும் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. 13 வருஷத்துல சீகன்பால் எப்படிதான் டிரான்ஸ்லேட் பண்ணான்னு தெரியல. அது ஒரு பெரிய அற்புதம், அதிசயம் தான். முன்னாடி கரண்ட் இல்லாத காலம், செல்போன் இல்லாத காலம். ஒரு லெட்டர் ஜெர்மன் நாட்டுக்கு போயிடுச்சுன்னா 8 மாசம் கழிச்சு தான் போய் சேரும். அப்பேற்பட்ட காலத்துலதான் அவர் இதெல்லாம் செஞ்சார். கத்தநாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். அப்போ அவர் இந்த சத்திரம் என்கிற வார்த்தைக்கு கிரேக்க சொல் என்னன்னா கேட்டலோமா. இந்த கேட்டலோமான என்ன அர்த்தம் தெரியுமா? மேல் வீட்டு விருந்தினர் அறை. மேல் வீட்டு அறை. நீங்க பெத்லகேம் மக்களுக்கு ஒரு கலாச்சாரம். நீங்க வீடு கட்டுறதுல கலாச்சாரம் பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல ஒரு மாதிரி வீடு கட்டுவோம். நீங்க கன்னியாகுமரியில் போனீங்கன்னா வீடுல வேற பெருசா இருக்கும். கேரளா போனீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாட்டிலேயும் வீடு ஒவ்வொரு ஸ்டைல்ல இருக்கும். அது பேர் அந்தந்த நாட்டு ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. அதான் நாட்டுடைய கட்டடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஓயமாரில் போனீங்கன்னா போர்டு போட்டிருப்பான், ஸ்பானிஷ் கட்டடம்னு சொல்லி துறைப்பாக்கம் ஜங்ஷன்ல அந்த பிஎஸ்ஆர் மால் பக்கத்தில் ஒரு போர்டு போட்டிருப்பான். ஸ்பெயின் நாட்டு வீடு மாதிரி நம்மளா வீடு கட்டுறோம். இப்போ ஸ்பெயின் நாட்டுக்காரங்க தான் கட்டிட்டு அங்கே வாழணும். பேச்சு கிண்டல் சொல்றேன். அது ஸ்பெயின் நாட்டில் இருக்க மாதிரி வீடு நாங்கள் என்ன பண்றோம், கட்டி வச்சிருக்கோம். நம்ம அப்பதான் வாங்குவோம். ஓ ஸ்பெயின் நாடா, நம்மள எங்க நம்ம 3 சோறை திங்கிறான். அவன் பெருசிய நாட்டு உணவு திங்கிறான். பிரியாணி, பரோட்டா அங்கிருந்து வந்திருந்தான். பீஸா அதை எங்க இட்டாலியில வந்தது, வெள்ளைக்காரங்க வந்தது. இதெல்லாம் திங்கிறான் நம்ம. பர்கர் மண்ணுக்குள்ள கறி வச்சுட்டான். அது வெள்ளைக்காரன் அமெரிக்காக்காரன் திங்கிறது. அதெல்லாம் திங்கிறான். நம்ம சோறு குழம்பு சாப்பிட்றானா, இட்லி தோசை, ஐயோ இதை எவன் திம்பாடுறான். சரி, சத்திரம் கேட்டலூமான் என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கேட்டலூமா கிரேக்கம், கிரேக்க மொழி. அப்படின்னா மேல் வீட்டு அறை, மேல் வீட்டு அறை. அன்னைக்கு பெத்லகேம்ல பாத்தீங்கன்னா கீழே என்ன பண்ணுவாங்க, ஒரு பார்க்கிங் வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் கீழே பார்க்கிங் இருக்கு, மேல வீடு இருக்கு. அப்படிதானே? இடம் இல்லை, அதனால முதல் பார்க்கிங் தான் கட்டலாம், அதுக்கப்புறம் தான் வீடை கட்டலாம். கேட்டா ஸ்ட்ரீட் பார்க்கிங்றான். அப்படிதானே? எங்க வீட்டுல எனக்கு அதுதான், கீழே பார்க்கிங் நாங்கள் மேலே கூடியிருக்கிறோம். எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கீங்க. பிளாட்ஸ்லாம் அப்படிதான் கட்டுறான். அதே மாதிரி அன்னைக்கு பெத்லகேம்ல எப்படின்னா கீழே அன்னைக்கு காரெல்லாம் கிடையாது, கழுதெல்லாம் காரு. கழுதல் நம்ம ஊர் கழுதைனா உயரமா இருக்கும். அந்த கழுதையில் தான் பிரயாணம் செய்வார்கள். அப்ப அந்த கழுதை தான் கார். அப்ப யாராவது வந்தாங்கன்னா கழுதை என்ன பண்ணுவாங்க, காரை நிறுத்துற மாதிரி கொண்டு என்ன பண்ணுவாங்க, கீழே கட்டிட்டு மேல போயிடுவாங்க. மேலதான் விருந்தினர் அறை. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிறந்த பொழுது யோசேப்புக்கு மரியாளுக்கும் அங்க மேல கேட்டல் ரூமால மேல விருந்தினர் தங்குற மேல் வீட்டு அறையில இடம் இல்லை. ஏன் இடம் இல்லைன்னா அன்னைக்கு பெத்லகேம் நிரம்பி வடிக்கிறது. ஏன்னா எல்லாம் அவன் சொந்த ஊருக்கு போய் குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று அகஸ்து ராயினால் கட்டளை வந்தது. அகஸ்டஸ் சீசர் ஒரு கட்டளை போடுறான். அன்னைக்கு ஆதார் மாதிரி அவன் என்ன பண்ண, எல்லாரையும் அவன் சொந்த ஊருக்கு போய் அவங்க பேரை பதிவு செய்யணும். பதிவு செஞ்சோம், ஒரு டோக்கன் கொடுத்தான். எல்லாத்தையும் ஒரு டோக்கன் கொடுத்தான். அந்த டோக்கனை எல்லாம் பத்திரமா வச்சுக்கணும். கேட்கும் போதெல்லாம் என்ன பண்ணணும், காண்பிக்கணும். அப்பதான் நீ என்ன பண்ண முடியும், வாழ முடியும் அப்படின்னு வச்சுதான். இன்னைக்கு ஆதார் இல்லைன்னா வாழ முடியாது. பிறந்த குழந்தை ஒண்ணு ஆதார் தரணும். ஸ்கூல்ல சேர்க்கணும், ஆதார் வேணும். ஆதார் நம்ம ஸ்கூல்ல சேர்க்க முடியுமா? முடியாது.
ரேஷன் கார்டு வேணா ஆதார் கொடுத்தாதான் என்ன பண்றாங்க, ரேஷன் கார்டு கரெக்டா. பேங்க் அக்கௌண்ட் ஆதார் வேணா வேலை செய்யாது. அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணா என்ன கேட்கறாங்க, ஆதார் கேட்கறாங்க. சிம் கார்டுக்கு என்ன வேணும், அதெல்லாம் போன், நம்ம போனே வேலை செய்யாது. இருக்கிறதுல பெரிய ஆபத்து போன் வேலை செய்யாம இருக்காது. இருக்கிறதுல பெரிய ஆபத்து யூடியூப், வாட்ஸ்அப், பேஸ்புக் வராம இருக்குது. உயிருக்கு ஆபத்து அது வராது. அப்போ நீங்க ஜிபே பண்ண முடியாது. யூபிஐ பேமெண்ட், யூபிஐ பேமெண்ட் ஆதார் பேஸ் பண்ணி தான் அந்த பேமெண்ட். நீங்க போய் ஒரு டீ குடிச்சிட்டு டக்குன்னு காட்டு அப்படின்னு ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருவோம் ஸ்கேன் பண்ணி. ரோட்ல வியாபாரம் பண்ணி வியாபாரம் பண்றாங்க, ஜிபே தான் வச்சிருக்காங்க. பிச்சைக்காரங்களே ஜிபே வச்சு பிச்சை எடுக்கிறான்னு சொல்லி பாக்குறேன். சிக்னல் எல்லாம் துட்டு இல்லைன்னா அப்படியே காட்டுறான், ஒரு போட்டோ எடுத்து 10 ரூபா போடுறாங்க. உண்மைதான். அந்த அளவுக்கு என்ன ஆச்சு, பிச்சை ஆதாரம் பிச்சைவும் எடுக்க முடியாது அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா பயனில் நம்பி பிச்சையே கேட்க முடியாது. எவனே துட்டு வைக்கல, எவனும் யாருமே ஒத்த பைசா கூட வைக்க மாட்டாங்க. காசு எல்லாம் ஜிபே கார்டு அப்படிதான் வாழ்றாங்க. கரெக்டா? ஏன்னா அந்த காலத்து பழசு பழமைவாதி தான் துட்டு வச்சுட்டா. ஐயோ அதனால ஒரு பழமைவாதி எங்க போனாலும் காசு கொடுப்பாயா அப்படின்றான். அவன்கிட்ட காசு எடுத்து கொடுத்தா அவன் யாரு, பழைய பெட்ரோல் பங்க்ல வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு கியூ போவோம். காசு கொடுத்துட்டே டக்கு டக்குன்னு பெட்ரோல் போடுவான். பார்த்துருக்கீங்களா? ஆனால் நம்மளால் பெட்ரோல் போடுவோம். அப்புறம் ஜிபே பண்ணுறேன் அப்படின்வான். ஒரு 10 பேருக்கு பெட்ரோல் போட டைமை ஒரே ஆள் எடுத்துவான். நீங்க பார்த்துருக்கீங்களா? போவான், ஒரு 100 ரூபாய்க்கு போடுங்கன்னுவான். அப்படியே ஜிபே பண்ணுவான். அதை தடவி அது அனுப்புவான். அவன் செக் பண்ணிட்டு தான் விடுவான். அது 10 நாளாக காசு எடுத்து வச்சுக்குவேன். பெட்ரோல் பங்க் போனீங்கன்னா காசு எடுத்து வைப்பது நல்லது. இல்லைன்னா 10 பேர் ஆற டைம் ஆகும். அவன் பாவம் பரிதாபம் அந்த பெட்ரோல் பங்க். அதனாலதான் கியூ நிற்கும். சரி, அதே மாதிரிதான் அன்னைக்கு அகஸ்ட் சீசன் என்ன பண்ணான், அவன் ஊர்ல போய் பதிவு செய்து நான் ஒரு டோக்கன் தருவேன், நீங்க இல்லைன்னா இருக்கவே முடியாது, ஒரு ஜெயில போட்டுருவேன்ட்டான். எல்லாம் பயந்து என்ன பண்றான், அடிச்சு பிடிச்சி ஓடுறான். நம்ம ஊர்ல ஏற்கனவே வந்துச்சு, ஆதாரம் வந்துச்சு. கரெக்டா? ஆதாரம் வந்துச்சு. அதனால எல்லாரும் ஆதாரம் வச்சுட்டான். எல்லாரும் நம்பர் கொடுத்துட்டான். ஒரு 2010 எல்லாருக்கும் நம்பர். நம்ம எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு நம்பர் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அந்த கிறிஸ்து நம்பர் தான் கொடுப்பான். ஆனா என்ன கொடுப்பான், 18 இலக்கம் கொடுப்பான். நம்ம இப்போ 12 இலக்கம் வச்சிருக்கோம், 12 டிஜிட் வச்சிருக்கோம். அவன் வந்து உலகம் ஃபுல்லா ஆளுவான். உலகத்துல எல்லாருக்கும் நம்பர் கொடுத்துருவான். இப்பவே வந்து பல நாடுகள்ல சிப்பை போட்டாங்க. இப்பவே நிறைய நாடுகள், இப்ப ஐரோப்பா நாடுகள்ல நீங்க பேங்க்ல போய் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சோன்னே உன் கையை நீட்டு அப்படின்வான். நீட்டோடனே ஒரு அரிசி சைஸ்ல ஒரு சிப்பை போட்டு விட்டுருவான். இனிமேதான் உனக்கு ஏடிஎம் கார்டு, நீ ஏடிஎம்ல காமிச்சு பணம் எடுத்துக்கா, கடையில் எப்படி காமிச்சு என்ன பண்ணிக்கா, பொருள் வாங்கிக்கணும். ஆஸ்பத்திரிக்கு போன உடனே சிப் போட்டுருவாங்க. 2 லட்சம் கோடி வர்த்தகம் நடந்து கொண்டிருக்க சிப் போட்டுருக்கோம் ஒவ்வொரு வருஷமும். நம்ம ஓயாமலே மைக்ரோ சிப் கம்பெனி இருக்குங்க, 2 கம்பெனி இருக்கு. சிப் செய்து 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 உலகம் ஃபுல்லா சப்ளை பண்ணணும். அமேசான்ல விற்கிறாங்க சிப்பு. ஆனா அந்த கிறிஸ்து அவனே போடுவோம். இப்ப இங்க வந்து அங்கங்கே போட்டுக் கொள்கிறார்கள். சில நாடுகள் போடுது. ரயில்வே பாஸ் அதை செய்யறாங்க. 2018 வந்து அதி தீவிரமாய் வந்து சிப் போடுற பழக்கம் வந்துச்சு. பைபிள போட்டு அந்த கிறிஸ்து வந்து எங்கேயோ இல்லைன்னா நெத்தியிலே போடுவாங்க. இங்கதான் நமக்கு கரண்ட் வருது. சார்ஜ் ஆகணும்ல, சார்ஜ் பண்றதுக்கு பிளக் பாயிண்ட் வேணும்ல. மனுஷனுக்கு பிளக் பாயிண்ட் எங்க இருந்தா இங்க இருக்கு, இங்க இருக்கு. உங்களுக்கு தெரியும், நமக்குள்ள ஒரு கரண்ட் இருக்கு தெரியுமா? நீங்க சிலர்லாம் பாத்தீங்கன்னா 50 கிலோ இடவுல பேட்டரி தூக்கிட்டு நடப்பான். யார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பேக்ல 50 கிலோ எடையுள்ள பேட்டரி, அந்த ஒயர்லாம் ஹார்ட்ல கனெக்ட் பண்ணிருப்பான். அது போட்டுதான் அவன் நடப்பான். அது இல்லைன்னா செத்துருவான். சிலர் ஃபேஸ் மேக்கர்னு ஒரு பேட்டரி வச்சு தச்சிடுறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேட்டரி, ஏன்னா கரண்ட் இருந்தாலும் மோட்டர் ஓடும். எப்படி அங்க பம்பு மோட்டர் வீட்டுல வச்சிருக்கோமோ தண்ணிக்கு, அதே மாதிரி ஹார்ட் ஒரு மோட்டர். இதுதான் ஹார்ட் வேலை என்ன, ரத்தத்தை என்ன பண்ணுது, என்ன பண்ணுது, பம்ப் பண்ணுது. சுத்திகரிக்கிறதுக்கு வந்து கிட்னி இருக்கிறது,
மற்ற காரியங்கள் இருக்கு. ஆனா ஹார்ட்டை வந்து அது ஒரு பம்பிங் மோட்டர் தான். இவ்வளோண்டு மோட்டரை வச்சிருக்காரு, பவர்ஃபுல், அடி தூக்கம் உள்ள. ஆச்சரியம், இவ்வளோ பெரிய மோட்டர் செய்ய வேண்டிய வேலை இவ்வளோண்டு மோட்டருக்கு என்ன பண்ணுது, உள்ளுக்குள்ள மின்சாரம் தான் இருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? அது சரியா வேலை செய்யல, கரண்ட் ஃபியூஸ் ஆகிட்டுன்னா ஒரு பேட்டரியை ஸ்டேஷன் பேக்கர் மாட்டி விட்டுருவோம், தச்சு வச்சிடலாம் உள்ள. அது கொஞ்ச காலம் ஓடும், அதுக்கப்புறம் அதை கட்டிட்டு என்ன பண்ணுவான், இன்னொரு ஃபேஸ் பேக்கர் போடுவான். இந்த ஃபேஸ் பேக்கரை வந்து ஒரு 3 முறை வரைக்கும் மாற்ற முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே கஷ்டம், கர்த்தர் தான் காப்பாற்றணும். அப்போ இந்த ஏன் அங்கே போனாங்கன்னா ஒரு டோக்கன் வாங்கிட்டு வரணும்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது என்ன நடந்ததுன்னு சொல்லி 2 வரலாற்று ஆசிரியர்கள் அதை வந்து பதிவு செய்திருக்காங்க. ஒன்று வந்து ஸ்ட்ரேஞ்ச் வரலாற்று ஆசிரியர்கள், யார் பிறப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஒருத்தர் பேர் வாஸ்கோ, இன்னொருத்தர் பேர் ஸ்ட்ரேஞ்ச். இவங்க 2 பேரும் பதிவு செய்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, வீடு வீடா வந்தார்கள் சோதிக்கிறதுக்கு அரசு அதிகாரிகள், ரோம அதிகாரிகள். ஏன்னா ரோமர்கள் அன்னைக்கு இஸ்ரேல் ஆண்டாங்க. நாசரேத் ஊர்ல தான் யோசேப்பு இருந்தார். யோசேப்பு சொந்த ஊர் எது தெரியுமா? பெத்லகேம். பெத்லகேம் வந்து யூதேய நாடு, நாசரேத் கலிலேய நாடு. அன்னைக்கு இந்த நாட்டுல இருந்து அந்த நாட்டுல வந்து என்ன பண்றாரு, பொழைப்பு தேடி உத்தியோகம் பார்க்கறாங்க. ஏன்னா அவன் ஊர்ல யோசேப்பு ஏழை, விவசாயம். பெத்லகேம் நல்ல பெத்லகேம் அப்பத்தின் வீடு, நல்ல செழிப்பான ஊர். நம்ம தஞ்சாவூர் சொல்றேன்ல, டெல்டா மாவட்டம், ரொம்ப செழிப்பியா, 3 போகம் விளையாடுறோம்ல, அந்த மாதிரி எஸ்லேம் அப்பத்தின் வீடு, அங்க நல்ல விவசாயம். அதனால அப்பத்தின் வீடு என்று சொல்லுவார்கள். ஆனா அவனுக்கு நிலம் இல்லை, நிலம் தான் உழுது விவசாயம் பண்ணி பொழைச்சிருப்பான். யோசேப்பு ஏழை பையன். அதனால என்ன பண்ணலாம், வேலை தேடி எங்க வருகிறான் யோசேப்பு? நாசரேத்துக்கு வரான். நாசரேத்துல நீ புதுசா நிறைய பில்டிங் கட்டுறாங்க, இந்த ஓஎம்ஆர் மாதிரி வச்சுக்கலாம். நாசரேத்து புது பில்டிங், அபார்ட்மெண்ட்லாம் வருது, வேலை வாய்ப்பு. அப்படிதான் போனோம். அப்படி போனவன் தான் ஒரு தச்சன். தச்சன்னா நம்ம இன்னைக்கு கார்பெண்டர் வெறும் உட் ஒர்க் தான் செய்வாங்கன்னு நம்ம இன்னைக்கு. அன்னைக்கு அவங்க கட்டடம் கட்டுவார்கள், இன்டீரியர் பண்ணுவாங்க. தச்சர்கள் வந்து அன்னைக்கு தேவையா இருந்தார்கள். அந்த வேலைக்காக என்ன பண்ணான், அவன் நாசரேத்துக்கு வந்தான். கர்த்தராமத்துக்கு சோத்திரம். அவங்க மரியாதை அவனுக்கு என்ன பண்றாங்க, நிச்சயிக்கிறார்கள். மரியாள் நிச்சயிக்கப்படுகிறார். அவன் கண்ணி மரியாள் கர்ப்பவதியான உடனே தள்ளியோட பார்க்கறான். விவசாயம் ரொம்ப நல்லவன், டீசெண்டா தள்ள பார்க்கறான். ஏன்னா வெளியே தெரியுதுன்னா மரியாதை கல்லறிஞ்சு கொண்டு வாங்க. கர்த்தர் அவனை வந்து பேசின உடனே என்ன பண்றான், உடனே கர்த்தர் சித்த ஒப்பு கொடுத்து மரியாதையோட சேர்ந்து ஒரு வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வீடு தேடி அதிகாரிகள் வராங்க. வீடோட அந்த கதை தட்டி, எங்க காடை காட்டுன்னு கேட்கறாங்க. நம்மள்கிட்ட காடு இல்லை. அவன் என்ன சொல்றாரு, யோசிப்பு, மனைவி வந்து நிறைய மாத கற்பிணியா இருக்கிறார். பிப்ரவரி மாதம் நடந்த காரியம். மார்ச் 15 அவர் பிறக்கிறார். பிப்ரவரி கிமு 4 வீடு தேடி அதிகாரி வந்து அந்த டோக்கனை கேட்கறாங்க. நாங்க அந்த பிள்ளை பிறந்தவொடனே என்ன பண்ணிடுறாங்க, ஒரு 40 நாள் கழிச்சு போய் என்ன பண்ணிடுறோம், காடு வாங்கிட்டு வந்தோம். எங்க ஊர் 150 கிலோமீட்டர், 145 கிலோமீட்டர். நீங்க பாத்தீங்கன்னா 145 கிலோமீட்டர். நாசரேத் வந்து பெத்லகேம். ஒரு 15 நாள் ஆட்டம் நடக்கணும். அவனுடைய கழுது கிடையாது, ஏழை. 15 நாள் ஆச்சு அவன் நடந்து போறது. அப்போ அவன் சொல்றான், நடக்க முடியாது, பிள்ளை தாச்சு. இப்போ அப்போ பிள்ளை பார்க்குற மாதிரி இருக்கு.
பிள்ளை பிறந்து 40 நாள்ல போயிடும்னு சொன்ன பொழுது ஈவு இறக்கமற்ற ரோம அதிகாரிகள், அவனா ஈவு இறக்கம் இல்லாதவன், அவன் என்ன பண்றான், யோசேப்பை தாக்கி உன்னை ஜெயில போட்டு உன்னை கொண்டுருவேன்னு சொல்லி மிரட்டி, இப்பவே போய் கொண்டு வா இல்லைன்னா வராத, உன்னை சிறையில பிடிச்சி போட்டுறேன்னு சொல்லி மிரட்டி ரோமர்களை துரத்தி விட்டாங்க. வேற வழி இல்லாம மனைவியை கூப்பிட்டு பிரயாணத்துக்கு எந்த ஆயத்தம், ஏன்னா 5 நாள் டிராவல் பண்ணுவேன், பாய்த்த வேண்டாமா? அந்த காலத்துல கெட்டு சோறு தருவாங்க. நான் சின்ன வயசா இருக்கும்போது அது 3 நாள் ஆனாலும் கெட்டவே கிடையாது. புளி ஊத்தி கெட்டு கொடுப்பாங்க. நீ கெட்டு சோறுலாம் கொடுத்தீங்கன்னா பசங்க என்ன பண்ணுவாங்க, பயங்கர டென்ஷன் ஆயிடுவாங்க. இந்த பையனெல்லாம் கெட்டு சோறுனா ஐயோ வளர்த்து அழிச்சிருவாங்க. யாரா கண்டுபிடிச்சது? ஆமா, அது அவ்வளவு ருசியா இருக்கும். அதுல ஒரு தொழில் ஒன்று வச்சு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா ருசியான சாப்பாடு நம்ம ஊர்ல தான் இருக்கு. அது வந்து பீஸா, பர்கரு, அது ஒரு மண்ணு நல்லா அந்த மண்ணை தின்ன மண்ணை கடிச்சு தின்ன மாதிரி தான் இருக்கு. அதான் நம்ம பையன் திங்கிறாங்க. அது வந்து ஒரு 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 ஃபேஷன் ஆயிட்டு, வேற ஒன்றும் இல்லை, ஃபேஷன். சரி, அப்போ கெட்டு சோறுலாம் கட்டிட்டு தான் போவாங்க. அன்னைக்கு அவங்க பொதுவாக வந்து மரியாதை இஸ்ரேல மக்கள் என்ன பண்ணாம ஒரு ஒளிவ எண்ணெய் வச்சிருப்பான், பிரெட்டு ரொட்டி சுற்றி வச்சிருப்பான். அதை ஒளிவ எண்ணெய் தடவி சாப்பிடுவோம். காய் கொஞ்சம் கீரைலாம் கொண்டு போவான், இப்படிதான் கொண்டு போவான். திராட்சை ரசம் கொண்டு போவான். இப்படிதான் டிராவல் பண்ணுவான். போட்டு அடுப்பு அடுப்புலாம் 10 வயசு எங்க என்னத்தை சமைக்க முடியும்? ஏன்னா அவங்க காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பிரயாணம் பண்ணுவார்கள். ஒன்று அப்படியே கூட்டம் கூட்டமா போகும்போது சமைப்பான். கூட்டம் கூட்டமா தான் போவோம். ஏன்னா நாசரத்துக்கும் பெத்தையும் நடுவில் 15 நாள் டிராவல். அதுவும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் துரத்தி விடப்படுகிறார்கள். அப்பெல்லாம் வந்து இரவு முழுவதும் பனி பெய்யும். ஒரு அடி பனி கட்டி இருக்கோம் தலையில. எவ்வளோ இருக்கும்? ஒரு அடி. நான் காலையில எனக்கு ப்ரோக்ராம் எழுப்புறதில்ல, நான் வீட்டில் வந்து சென்னையில் சூப்பராக இருந்திருக்கேன். கொஞ்சம் செங்கல்பட்டு தாண்டினாங்க, எங்க பார்த்தாலும் பனி, வண்டி ஓட்ட முடியல. இதுக்கே நான் என்ன பண்ணேன், காரை வந்து வைப்பர் போட்டு ஹீட்டர் போட்டு ஓட்டினேன். அதே எனக்கு ஓட்ட முடியுது. இதுக்கே இந்த பாடுனா ஒரு அடி பனி. ஒரு அடி பனினா இவ்வளோ உயரம் இருக்கும், ஐஸ் கட்டி இருக்கும், பனி கொட்டிக்கிட்டே இருக்கும். இரவு பகல் ஃபுல்லாக மழை பெய்யும். இந்த பிப்ரவரி மார்ச் மாதத்தில் நீங்கள் ஹராரெட்ஸ்ன்னு பத்திரிகை இருக்கு, டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெருசலேம் போஸ்ட்லாம் புகழ்பெற்ற பத்திரிகை இஸ்ரேலு. அது நீங்கள் செல்போன்லேயே படிக்கலாம். நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். இன்றைக்கு ஒரு அடி பனி கொட்டியது, இன்றைக்கு 6 அடி பனி கொட்டியதுன்னு சொல்லுவான். மார்ச் பிப்ரவரி பனிக்காலம். அதான் படிக்கிறேன். நீங்கள் நியூஸ்லாம் பார்க்குறீங்களா? பார்க்குறீங்களா இல்லையா? பாருங்க, டெய்லி காலையில் ஒரு வாட்டி பார்த்துருங்க, இரவு ஒரு வாட்டி. என்ன நடக்குன்னு தெரிய வேண்டாமா? தெரியணும். மக்கள் பார்க்காத. இப்போ விழுப்புரத்தில் வெள்ளம் வந்தது, நியூஸ்ல தான் சொன்னா, இங்க இந்த அணையை சாத்தனூர் அணையை நாங்கள் திறந்து விடுறோம்னு சொன்னாங்க. 1,70,000 கனஅடி. அது அணை உடையிற மாதிரி ஆயிடுச்சு. வேற வழியில் திறந்து விட்டாங்க. அது திறந்து விட்டதுனால தான் 10 அடி தண்ணி ஓடிச்சு. ஆனால் ஜனங்கள் யாரும் டிவி நியூஸ் பார்க்கல. நம்மளால என்ன பண்றான், பிக் பாஸ் 2 பேர் சண்டை போடுறது அப்படியே பார்க்கலாம். நல்ல சண்டை போடுறாங்களே, நல்லா போடுறாங்க, அதுக்கு ஓட்டு போடுறாங்க. இன்னைக்கு நம்ம இந்தியர்கள் அதிகம் பார்க்கறது பிக் பாஸ் தான். வீட்டுக்குள்ள இருந்து சண்டை போடுறான் 2 பேர், அதை பார்க்காங்க. இவனே ஏற்கனவே சண்டை போட்டு நாடுறான், இவனுக்கு அதே பிக் பாஸ் தான். இது இங்க இந்த பிக் பாஸ் வீட்டு சமாச்சாரம் எல்லாம் பார்க்கறான். சுத்தி இருக்கான நீங்க சண்டை போடுறத அதான் பார்க்கலாம். இந்த மாதிரி பிக் பாஸ் தான் பார்க்கலாம். எல்லா வீட்லயும் ஏதாவது பார்க்கலாம். நியூஸ்ல தான் சொன்னா, நியூஸ்ல தான் போடுறான், நாங்க அணை திறக்கப்பட போது எச்சரிக்கைன்னு போடுறான். இது நியூஸை பார்க்கல. வெண்ணாத்தூர் தென்பண்ணை யாருல வெள்ளம் அடி பூச்சி அடை பொடிக்கிட்டு வருது வெள்ளம். அதுலதான் ஒரு மாடி தண்ணி ஓடிச்சு. அதனால பெரிய சேதம், மலை சரிவுலாம் ஏற்பட்டு. திருவண்ணாமலை மலை இன்னைக்கு மலை சரிவு ஏற்பட்டுச்சு. மலையை ஏறக்குறைய நாசமாயிடுச்சு. 7 பேர் மாட்டிட்டான் மலை சரிவு. அப்போ நியூஸ் பார்த்தவனா உஷாராக என்ன மாட்டான், வெள்ளம் வரப்போதியா, காரகரை கொஞ்சம் மேட்டில் எடுத்து, பைக்கை கொஞ்சம் மேட்டில் எடுத்து, பொருள் எல்லாம் கொண்டு எடுத்து வை அப்படின்னு வச்சுக்கிட்டான். கேட்டா ஆனா
ஆனால் இன்னொன்று சென்னை நியூஸ் தான் பயங்கரமாக போடுவான். நம்ம கொஞ்சம் மழை துருக்காலே ஃப்ளாஷ் நியூஸ் போட்டுருவான், எல்லாம் ஜாக்கிரதை. டிவிக்காரன் பயங்கரமாக பயம் காட்டுவாங்க. ஆனால் விழுப்புரம் பற்றி ரொம்ப போடல நியூஸ். ஆனால் எச்சரிக்கை கொடுத்தாங்க டெலிவிஷனில். நம்மளால நியூஸ் பார்க்கல, என்ன பண்ணுறது? மழை காலத்துலேயே மழை போன்னு கொண்டது கொஞ்சம் நியூஸை பாருங்கன்னா பார்க்கல, பிக் பாஸாக பார்த்துருந்தான், வாயை குழந்துட்டு அதுக்கு தண்ணி வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. நிறைய பேருக்கு பெரிய நஷ்டம், சேதம். நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ பனி பெய்யும், அதனால போக முடியாது. அவங்க எவ்வளவு கெஞ்சி நாங்கள் ஒத்துக்கல. அவர்கள் படுத்தப்பட்டு வேற வழி இல்லாம மரியாளும் யோசேப்பும் எந்த ஆயுதமும் கிடையாது. 15 நாள் நடக்கணுங்க. அதுக்கு எவ்வளவு தண்ணி வேணும், எவ்வளவு விஷயம் இன்ட்ரெஸ்ட் வேணும். அங்க போய் பிரசவ வேலை பார்க்கணும், 1 வருஷம் கழிச்சு ஒர்க் வரைக்கும் இருக்கணும். எல்லாமே வந்து அவங்க ஒரு மாசம் கழிச்சு 40 நாள் கழிச்சு பிரசவித்து ஒரு 40 நாள் கழிச்சு பண்ணலான்னு பிளான் பண்ணதெல்லாம் எல்லாம் போயிடுச்சு. வேற வழி இல்லாம கையில ஒண்ணு எடுக்க முடியாம அப்படியே ஓடி போனவர்கள் அப்படியே தனியா தான் போனாங்க. நீங்க பாத்தீங்கன்னா 1952 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எகிப்துல புரோட்டோ எவாஞ்சலியம்னு ஒரு கைப்பிரதி நூலை கண்டுபிடிச்சாங்க. ஈஸியா ஞாபகம் புரோட்டாவை ஞாபகம் பரோட்டா. பசி எடுத்தா புரோட்டா எவாஞ்சலியம் ஒரு கைப்பிரதி. இப்ப அது எங்க இருக்குன்னா அதை கண்டுபிடித்தது வந்து போட்மேன் ஒரு விஞ்ஞானி, டாக்டர் போட்மேன், புள்ளியியல் துறை விஞ்ஞானி. அவர் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்தவர். இப்ப எங்க வச்சிட்டாங்க, அதை வந்து ஜெனீவா கொண்டு போயிட்டாங்க. ஜெனீவா சுவிட்சர்லாந்துடைய தலைநகரம். ஜெனீவால போட்மேன் லைப்ரரி மியூசியத்துல இருக்கு. இது இந்த புரோட்டோ எவாஞ்சலியம் யாருக்கு என்னன்னா, யாக்கோபு ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் சகோதரன் யாக்கோபு. ஆண்டவர் கன்னியா இருக்கும்போது ஆண்டவரை பெற்றெடுத்தார். அப்புறம் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிள்ளைகள் இருந்தார்கள். பைபிளை போட்டு யோசே, சிமியோன், யாக்கோபு, யூதா 2 பேரும் பைபிள்ல அவர்கள் நிறுவனம் எழுதியிருக்காங்க. யாக்கோபு கொண்டு கர்த்தர் நிறுவனம் எழுதி கொடுத்திருக்காங்க, யூதா கொண்டு எழுதி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் ஆண்டவருடைய சகோதரர்கள், தம்பிமார்கள். அல்ல யாக்கோபுடைய சுயசரிதை. யாக்கோபு வாழ்க்கையில் நடந்ததான் எழுதியிருக்கான். அவங்க அம்மா சொன்னது, பாட்டி சொன்னது, அப்பா சொன்னது, அதுல இந்த காரியங்கள் பதிவிடப்படும். வெறும் வரலாற்று ஆசிரியர் மாத்திரம் இல்ல, யாக்கோபும் எழுதியிருக்கான். வீட்டுல நடக்கிறதுலாம் பிள்ளைகளுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அந்த காலத்துல நானும் சின்ன வயசுல எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, அவங்க பாட்டிக்கு அம்மா கதை எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் பக்காவா தெரியாம எங்க அப்பா சொல்லுவாரு, எல்லாம் மனசுல பாய்ஞ்சிருக்கு. இப்ப பையன்கிட்ட சொன்னா என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. வந்து பிளேட் போடுறேன் இந்த அப்ப அப்படின்னு அம்மா காரிக்கு வகையில சொன்னதே சொல்லுவாங்க. வரலாறே சொல்ல முடியாது. நாங்க அந்த காலத்துல அது போதும் நிறுத்துனா. ஆனா அந்த காலத்துக்கு நல்ல கதை பேசுவாங்க. மரியாள் கல்யாணம் ஆன கதை, அவங்க மரியாளுடைய தாயார் பேர் வந்து அண்ணா அவங்க கதை, எல்லா கதையும் அவனுக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பிறந்த போது நடந்தது எல்லாம் சொல்லுவாங்க. எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, அண்ணா பிறக்கும் போது, நான் பிறக்கும் போது, அவங்க தங்கச்சிமார்கள் பிறந்த போது, அவங்க தங்கச்சி ஒருத்தர் மறைச்சு போயிட்டாங்க, அவங்க கதை, எல்லா கதையும், அவங்க பாட்டி கதை, எல்லா கதையும் சொல்லுவாங்க. அவங்க பாட்டி பத்தி கூட தெளிவா சொல்லுவாங்க. எல்லாமே இங்க இருக்கு, கேட்டு இங்க இருக்கு. பொதுவாக தான் சொல்லுவாங்க. இப்பதான் சொல்ல முடியாது. நம்ம நேரில் பேசினா செட்டே ஆக மாட்டான்.
போன்ல தான் பேசிக்கிறான். அவன்கிட்ட போன்ல நல்லா பேசுறான். ஒரே ஒரே வீட்டுல பக்கத்து பக்கத்துல இருக்காங்க. இதான் பேசுனா சண்டைக்கு வந்துடுறான். போன்ல பேசுறான். அப்படியா, ரொம்ப சாப்பிட்டா பேசுறான். அப்படின்னு அர்த்தம் அவன் போன்ல பேசுறான்னு அர்த்தம். கொரோனால இந்த நிறைய பேர் வீட்டுல புதுசா பேர் சண்டை வந்தது தெரியுமா? பஞ்சாயத்து பேசுறதே நிறைய பாசிட்டிவ் மார்க் வேலையாயிடுச்சு. கொண்டாடி புதுசா சொன்னோம், போன்ல நல்லா பேசுறா ஐயா. நாங்க ஆபீஸ் போகும்போது நான் காலையில ஆபீஸ் போவேன், சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுவேன். அவன் சாயங்காலம் கிளம்பி போயிடுவா, நான் போறதுக்குள்ள போயிடுவா. அவன் நைட் அமெரிக்கா டைம், அப்புறம் வருவா, நான் கிளம்பி போயிடுவேன். நாங்க பார்க்கறதே இல்லையா, ஆனா போன்ல ரொம்ப அழகா பேசுவாயா. போன்ல தான் லாக்கி பேசுறது, நேரில் சண்டை வருது. ஒரே ஒர்க் ஃப்ரம் ஹோம் விட்டானா லேப்டாப் உடையுது, வீட்டில் பாத்திரம் உடையுது. அப்படிதான் இருக்கான். நேருக்கு நேரம் பேச முடியல, போன்ல பேசுறது. காரணம் ரொம்ப கெட்டான். இந்த செல்போன் வந்து என்ன ஆயிட்டு ரொம்ப கெட்டான். நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் போனை கொடுத்து கெடுக்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பிள்ளைங்கிட்ட போனே கொடுக்கக்கூடாது. ஒரு பிள்ளை விளங்காம போனா அந்த பிள்ளைங்க வந்து உருப்படவே கூடாது. என் பிள்ளை அப்படின்னா போனை கொடுத்துட்டா போதும். ஆமா, பிள்ளை கண்டிச்சு வளர்க்கணும், போனை கொடுக்கக்கூடாது. இந்த காலத்துல எல்லா தாய்மாரும் பிள்ளைகள் என்ன பண்றாங்க, போனை வச்சு ஈஸியா வளர்த்துறான். போன் இருந்தா அதான் இன்னும் ஈஸியான வழி இருக்கு. மயக்கம் வந்து கொடுத்துட்டா அமைதியா இருக்கும். ஒருத்தி வந்து பிள்ளைய பார்த்துக்கிற ஒரு ஆயா வச்சாங்களாம், கஞ்சா தடவிடுவானா நாக்கில். அந்த பிள்ளை எப்பவும் தூக்கிட்டே இருப்பான், அவ்வாடி ஜாலியா இருப்பானா. அதோட மோசங்க செல்போனு, ரொம்ப ஆபத்து, ரொம்ப ஆபத்து. சரி, அப்போ இந்த சுயசேவை நூலையும் இருக்கு, விவரங்கள்லாம் இருக்கு. அப்போ மரியாளும் யோசேப்பு துரத்தி விடப்பட்டார்கள். நம்ம கர்ணாமுகத்தில் காட்டுவோம், ஒரு கழுதை அழகா பிடிச்சிட்டு வருவார் தலைவர் யோசேப்பு. தலையில ஒரு டவலு, ஒரு பெட்ஷீட் ஒன்று போட்டிருப்பாரு. அந்த அம்மா அப்படி பார்த்துருப்பாங்க கழுதையில. அந்த கழுதெல்லாம் கிடையாதுங்க, கழுதெல்லாம் கிடையாது. அது ஏழை ஏழைப்பட்ட கழுதெல்லாம் பணக்காரன் வச்சிருக்க வேண்டிய, இது ரொம்ப காஸ்ட்லி கழுதை. வேற அடிச்சு துரத்தி விடுறான். 15 நாள் இவங்க பாவம் உயிரை கையில பிடிச்சிட்டு போறாங்க. ஒரு அடி பனி, இரவு முழுதும் பனி கொட்டுகிறது, பகல்ல மழை பெய்யுது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த 25 கிலோமீட்டர் ஃபுல்லா காடு, யோர்தான் பள்ளத்தாக்கு ஃபுல்லா. உலகத்துல அதிக சிங்கங்கள் அங்கதான் இருந்தது. உலகத்துல சிங்கம் எங்க அதிகம் இருந்ததுன்னா அங்கதான். கரடிகள் நடமாடுற பகுதி, பயங்கர கொடிய பாம்புகள், காட்டு பன்னிகள், அதுபோக ஒரே திருடங்க, கொள்ளைக்காரர்கள் உள்ள பகுதி. எப்படிதான் போய் சேர்ந்தாங்கன்றதுல 15 நாள் உயிரை கையில வலுப்பு இழந்தாச்சு. வேற யோசிப்பாரு, கரண்ட் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஒரு டார்ச் லைட் கிடையாது, ஆயத்தம் பண்ணல. ஆயத்தம் கூட என்ன பண்ணிருப்பாங்க, ஏதாவது ரெடி பண்ணி வச்சிருந்துருப்பாங்க. பரிதாபமாய் 15 நாள் பரிதாபமாய் போய் என்ன பண்ணாங்க, அங்க பெத்லகேம் போய் சேர்ந்தாங்க. அது பெரிய பாடுதான். அதனாலதான் அவருக்கு வந்து அங்கே யாரும் கிடையாது. பணக்காரனுக்கு தான் சொந்தக்காரன் ஆதரவு கொடுப்பான், ஏழையை சேர்ப்பானா? நீங்க யோசிப்பாரு, ஒரு பணக்காரன் ஒரு ஏழை ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போறான். ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு, ஒரே ஒரு கட்டில் தான். யாரும் கொடுப்பாங்க? இந்த பணக்காரன் தான் கட்டில் கொடுப்பாங்க. ஏழை வெளியே போட்டு திண்ணையில போடணும். அது காலகாலமா நடக்க தானே. பட்சபாதம் அப்படிதானே பாக்குறான் மனுஷன், பைபிளே போட்டிருக்கல. சரி, அப்ப ஏழைகள் ஏற்கனவே இடம் இல்லை, நிரம்பி வழியுது. விருந்தினர் வீடுலாம் ரூம்லாம் நிரம்பி வழியுது. வேற வழி இல்லாம கார் பார்க்கிங்ல, இன்னைக்கு பாஷையில் சொன்னா அன்னைக்கு கழுதை கட்டுற இடம், அங்க முன்னணை இருக்கும், தொட்டி. முன்னணை என்பது உணவு வைக்கிற, கழுதைக்கு உணவு வைக்கிற தொட்டி, பிளேட். அதுல கடத்தி அவ பெற்று எடுத்து அதை வச்சா. ஏன்னா பனி பெய்யுது, எங்க பார்த்த குளிர், குழந்தை குளிர் தாங்க முடியல, குழந்தைய பிறந்தார் வந்து. அதனால அந்த தொட்டிகளை வச்சாங்க. உலகத்திலே கழுதைக்கு சாப்பாடு வைக்கிற தொட்டில ஒரு குழந்தை போட்டாங்கன்னா அது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தான். அதுதான் அடையாளமா சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 2ல தேவதன் வந்து மெய்ப்பருக்கு காட்சி கொடுக்கும் போது அவன் சொல்றான், 11ஆம் வசனம், லூக்கா 2:11, இன்னும் கர்த்தராகிய வாசிங்க, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை உங்களை சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். பாருங்க, லூக்கா 2
11:12. அடையாளம் என்ன? இதுவே உங்களுக்கு அடையாளம். தேவதூதன் சொன்ன அடையாளம். அந்த குழந்தைய எப்படி கண்டுபிடிக்குன்னா, கழுதைக்கு சாப்பாடு போடுற பொன்னானை தொட்டியில ஒரு குழந்தை வச்சிருப்பாங்க. அதான் அடையாளம். புது அடையாளம் என்ன சொல்லுவாங்க? எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, ஒரு காலேஜ் இருக்கு, ஸ்கூல் இருக்கு. வேற என்ன சொல்லுவாங்க அடையாளம்? ஒரு போலீஸ் பூத் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. கிராமங்கள்லாம் இந்த அந்த மரம் இருக்கு, ஆலமரம், அரச மரம் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல. ஏன்னா அங்க கட்டடங்கள்லாம் இருக்க. அதே மாதிரி ஒரு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அடையாளம்? கழுதைக்கு உணவு வைக்கிற அந்த தொட்டியில தான் அந்த குழந்தைய வச்சிருப்பாங்க. பழைய துணியில அதை சுற்றி வைத்திருப்பார்கள். அதுதான் அடையாளம் சொல்லி எதை சொல்லுது. ஏன்னா ஆண்டவர் வந்து நமக்காக நம்ம தரித்திரத்தை சுமந்தார்னு பொருந்தியர்கள் வாசிக்க அதான் அன்னைக்கு நிறைவேறிச்சு. நாமத்துக்கு சொந்தம். ராஜாதி ராஜா குழந்தையா இந்த பூமியில பிறந்த போது ஒரு ஏழையா வந்து பிறந்தார். சரி, அப்போ கேட்டல் நூமானா என்னது? மேல் வீட்டு அறை. அங்க இடம் இல்ல, சொந்தக்கார அறை. அதனால என்ன பண்ணாங்க? கீழே பார்க்கிங்ல என்ன பண்ணாங்க? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வந்தார். ஆட்டு கொட்டினிலே மாட்டு கொட்டினிலே நம்ம நல்லா பாடலாம். அதெல்லாம் உண்மை கிடையாது. அவன் மண்டையில் 2 கொட்டுங்க கூப்பிட்டு. சரியா? நீங்க பாத்தீங்கன்னா விஞ்ஞானிகள் அதை கண்டு ஆய்வு செய்தாங்க. 2012 பெத்லகேமை வந்து விஞ்ஞானிகள், தொல்லியல் துறை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்தார்கள். 2012 டாக்டர் ஏலிஷ் குரோம், இஸ்ரேல் விஞ்ஞானிகள், அவர் தலைமையில ஏலிஷ் குரோம் தொல்லியல் ஆய்வு. இன்னைக்கு பெத்லகேம் இருக்கு, பெரிய பெரிய பில்டிங் இருக்கு. இவரு தோண்டி அந்த மாதிரி வீடுகள்லாம் கண்டுபிடிச்சாங்க. வீடுகள் எப்படி இருந்தது? பூமிக்குள்ள போயிடுச்சு வீடுலாம். மேல வீடு, கீழே கழுதை கட்டுற இடம். அங்கெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார். வரலாறு சொல்லுது. அது மாதிரி இந்த புரோட்டோ எவாஞ்சலியன் நூல், யாக்கோபுடைய சுயசரிதையும் அதான் சொல்லுது. விஞ்ஞானிகள் அதான் நிரூபிச்சிருக்காங்க. கதிராமத்துக்கு சுதந்திரம். சரி, இன்னைக்கு மணி 8:30 ஆயிடுச்சு. கேள்வி தான் கேளுங்க, முடிச்சிடலாம். எங்க மாட்டுக்கோட்டையில பிறந்தாரு. எங்க பிறந்தாரு? கழுதை கட்டுற இடம், கார் பார்க்கிங் மாதிரி. அன்னைக்கு கீழே வீட்டுக்கு கீழே கழுதை கட்டுவாங்க, மேல குடியிருப்பாங்க. சரியா? முடிச்சிடலாமா? போட்டோ எடுத்துக்கமா?